ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூ தொடர்பா அந்த ஊர் மக்களை தளபதி சந்திக்க போறாராம். அதாவது பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. ஆல்ரெடி தளபதி அவங்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப பரந்தூர் மக்களை நேரடியாவே சந்திக்க திட்டமிட்டு இருக்காராம். அதுக்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் காவல்துறைக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. பட் இதுக்கு காவல்துறை சார்பா அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா ஆட்சியாளர்கிட்ட இருந்து ஒரு பிரஷர் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி காவல்துறை சார்பா பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணா ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கும் அன்னைக்கு. ஏன்னா தளபதி களத்துக்கு வரமாட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இது மட்டும் நடந்தா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரிப்ளேவா இருக்கும். அதுவும் தளபதி நேரடியா களத்துக்கு வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிய வரும். காவல்துறை தரப்புல இருந்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி மாநாட்டுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சு. இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் பாதுகாப்பு மட்டும் தான் கொடுக்கணும். அதனால ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைக்குதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த தளபதி நேரடியா அந்த ஊர் மக்களை சந்திக்கும் போது இந்த ஒரு இஷ்யூ ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா ஆகும். இங்க என்ன இஷ்யூ, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது கொஞ்சம் குயிக்கா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பா, காவல்துறை தரப்புல இருந்து நல்ல செய்தியா வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.